ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகின்ற ஓட்டங்கள் வீணும் வியத்துவமாய் கடந்து போய்விடாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை எம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி செய்யப்போகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் தேவ பிரசன்னம் துணையாய் கடந்து வரட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே. புயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா
அனுதினம் நீ மனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 67வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 67வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை மீண்டும் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை அறியவும் வாசிக்கவும் உணரவும் இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று இவைகளின் படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசும் உம்முடைய சத்திய வேத வாக்கியங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொள்கின்ற வார்த்தைகளின் ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயனாக்கி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 67வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோടെ மகிழ கடவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா அல்லேலூயா 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே என்னை ஊற்றுகிறோ என்றென்றும் பணிந்து தொழுவோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை தூற்றிடுவோ என்றென்றும் பணிந்து தொழுவோம் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே உலகம் அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் கரங்களை உயர்த்தி
ஆஹா அல்லேலூயா 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 எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எந்தன் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோ, எங்குகின்றோம் உம்மாசி பெறவே. ஆஹா அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் நடுவில் அசைவாடும் நல்ல தேவனே, ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாய் கடந்து வரக்கூடிய வல்லமை நிறைந்தவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை துதிக்கும் எங்கள் நடுவிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய அசைவாடும் இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பிக்கொண்டு வருகிறதற்காய் நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லமையிலே நிறைந்தவராய், மகிமையிலே நிறைந்தவராய், எல்லா காரியங்களிலும் வியாபிக்கும் சர்வ லோகாதிபதியாய் துணையாய் நிற்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட விளங்குகிறதற்காய் நன்றி. நாங்கள் எவ்வளவேனும் தகுதியற்ற நாங்கள் அழைக்கும் எங்கள் குரலுக்கு ஆண்டவராக தேவன் செவி கொடுத்து எங்கள் நடுவிலே இறங்கி வந்தீரே, உம் இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களிலே காணப்படும் பயங்கரங்களிலே நின்று தேசங்களின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல தீவிரவாதிகளினால் உருவாக்கப்படக்கூடிய பயங்கரமான அச்சுறுத்துதல்கள், இன்னொரு பக்கத்துல யுத்தத்தினால் வரக்கூடிய பெரிய அபாயங்கள், மற்றொரு பக்கத்துல அநேகம் விதமான வியாதி தொற்று நோய் கிருமிகளினால ஏற்படக்கூடிய பயங்கரமான அபாயங்கள், இன்னும் கூட கலப்படங்கள், இன்னும் ஏராளமான காரியங்கள்னால உலகத்திலே காணப்படும் மக்களுடைய உயிர் பரிதாபமாய் கடந்து போகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகிறோமே. மீண்டும் கூட தேங்க்யூ மை ஃபாதர். யுத்தத்தினுடைய காரியங்கள் இஸ்ரவேல் நாட்டிலே துவங்கிறதாக செய்திகளுடைய அறிக்கைகள் நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டு வருகிறதே. இந்த மாதிரி யுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது உண்டானால் இனி ஒரு யுத்தம், மூன்றாவது உலக மகா யுத்தமாக உருவாக்கப்பட முடியும் என்று சொல்லி அநேக விதமான ஜனங்கள் பயத்தோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாவது உலக மகா யுத்தம் துவங்குகிறது உண்டானால் நிச்சயமாய் அதிலே சமாதானப்படுத்தும்படிக்காக அந்தி கிறிஸ்துவானவர் இதோ இந்த உலகத்திற்குள்ளாக இறங்கி வருகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியுமே. கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட போர் மேகங்களிலே நின்று தேசங்களிலே காணப்படும் அபாயகரமான சூழ்நிலைகளில் நின்று தேசங்களின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒருமனப்பட்டவர்களாக ஊக்கமாய் நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆவியானவர்.
ஆண்டவரே, யுத்தங்களிலே காணப்படக்கூடிய அபாயங்கள், இயற்கையின் பேரழிவுகளினாலே உருவாக்கப்படக்கூடிய அபாயங்கள், கொல்லக்கூடிய கொடிய நோய் தாக்குதல்களினாலே உருவாக்கப்படக்கூடிய அபாயங்கள், தேசங்களிலே அநேக விதமான நாடுகளுக்குள்ளாக கலவரங்களின் மூலமாய் வரக்கூடிய அபாயங்கள் என்று சொல்லி இந்த அபாயங்களிலே நின்று ஜனங்களின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களா தேங்க்யூ மை ஃபாதர், ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் நீர் ஒருவரே சமாதான பிரபுவாய் இருக்கிறீர். தேசங்களிலே சமாதானங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகி உம்மாலை அல்லாமல் சமாதானங்கள் தேசங்களுக்குள் வருகிறது எப்படி? சமாதானத்தின் தேவனே, தேசங்களிலே சமாதானத்தின் வல்லமைகளை உருவாக்கி தருவீராக. உம்முடைய நாமத்தினாலே சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். தேசங்களிலே காணப்படும் கலகங்கள், தேசங்களிலே காணப்படும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கலக்கங்கள், தேசங்களிலே காணப்படும் வன்முறைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் சமாதானத்தின் தேவனுடைய சமாதானம் தேசங்கள் எல்லாவற்றிலும் அபரிமிதமாய் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் காரணரே, எங்கள் தேசங்களுக்கு சமாதானத்தின் வல்லமைகளை உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும். அதற்கேற்ற வண்ணமாய் நாடுகளுக்குள் காணப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நின்று நாடுகளின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். அதற்கு தக்கதாக, அதற்கு அதிகமாக மகிமையான காரியங்களை கர்த்தர் நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படிக்காக காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, எத்தனையோ நன்மையான காரியங்களை உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களால் இயன்ற இந்த காணிக்கையாகிய பலிகளை தேவனுக்கென்று படைக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் இது அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக, அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவை உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் படைக்கிறோம். முழு மனதோடு கூட கொடுக்கப்படும் இந்த காணிக்கையாகிய பலிகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். படைப்பின் காரணனே களிவன்
கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கியேந்த தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படிப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படிப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தி மனப்பூர்வமாய் கொடுத்த எங்கள் மேல் உம்முடைய பிரியமும் உம்முடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாய் விளங்கட்டும். கொடுத்ததைப் போல கோடி மடங்கு எங்கள் எல்லைகளிலே திரும்ப நீர் எங்களை ஆசீர்வதித்து சகல கனத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிரப்பி இம்மையிலும் மறுமையிலும் அதற்கேற்ற பிரதிபலன்களை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீரை கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை, ஆண்டவராகிய தேவன் நம்மை எதற்காக உருவாக்கி வைத்தார் அப்படின்னா, இந்த உலகத்திலே மிகுந்த பலன்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் தர வேண்டும் என்பதற்காக. எந்த காரணமும் இல்லாமல் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன், பூமியிலே கர்த்தராகிய தேவன் நம்மை அனுமதிக்கக்கூடியவர் அல்ல. அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கூட தேவனுக்கு பிரியமான அல்லது தேவனுக்கு விருப்பமான சகல காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தந்து ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறாரோ அவைகளுடைய முழுமையை அடைந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் அவைகளை சென்று அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம். அரைக்குறியான ஒரு வளர்ச்சியோடு கூட நாம் கடந்து போகிறது உண்டானால் அவைகளை ஆண்டவராகிய தேவன் ஒரு காலத்திலும் அங்கீகரிக்க போகிறது இல்லை. மிகுதியான பலன்களை நாம் தர ஆரம்பித்தால் மட்டும்தான். நமக்கே தெரிந்த ஒரு விஷயம், ஒரு வயல்ல கொண்டு போய் ஒரு விதையை நாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு விதை ஒரே ஒரு நெல் மணியை தருகிறது உண்டான பயன் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு விதை அநேக மணிகளை தர ஆரம்பித்தால்தான் அது பயனுள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட முடியும். அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவோடு கூட அல்ல, அவைகளை மிகுதியாக்கி தேவனுடைய கரத்திலே கொடுக்கும்படிக்காக மிகுந்த பலன்களை தரும்படிக்காகவே தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்தார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒரு திட்டத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட ஆரம்பித்தால் உலகத்திலே அந்த மாற்றம் நம் நிமித்தம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உலகம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு அவைகள் எல்லாம் பண்படுத்தப்படவும் காப்பாற்றப்படவும் மனுஷனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதர்கள் அந்த பணிகளை செயல்படுத்த முடியாத ஒரு மக்களாய் கடந்து போக ஆரம்பிச்சதுனால பாவம் செய்து தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவர்கள் மீறி நடக்க ஆரம்பிச்சதுனால பண்படுத்தப்படாத இருக்கக்கூடிய இந்த உலகத்திலுள்ள நிலைகளை இன்றைக்கு நாம் கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கே அந்த ஆதாமும் ஏவாளும் பூமியில அவங்க செய்ய வேண்டிய பணியை செஞ்சிருக்கிறது உண்டானால் இந்த பூமி எந்த அளவிற்கு சீர்கட்டதாக காணப்பட்டிருக்காது. ஆனா அந்த வேலைகளை மனுக்குலம் எல்லாம் இழந்து போக ஆரம்பிச்சதுனால இப்பொழுது இந்த பூமி நமக்கு எதிரடையான காரியங்களை செயல்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும், வெயில் அடிக்கக்கூடிய இந்த காலம், ஆனால் இந்த காலத்துல எவ்வளவு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மழை பெய்யக்கூடிய காலத்துல அநேகம் விதமான பனிகள் பெய்யக்கூடிய நிலை,
பனி பெய்யக்கூடிய காலத்துல பயங்கரமாய் சுட்டரிக்கக்கூடிய வெயில் இருக்கக்கூடிய நிலை. இப்படி சீதோஷண நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவராக தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது அவர் சொன்னார், சீதளமும் உஷ்ணமும் ஒரே விதமான காரியத்தில் நேர்த்தியாய் உருவாக்கப்படும். மனுஷனுக்கு இது நல்லது என்று கர்த்தராக தேவன் கண்டு அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினார். மனுஷனுக்கு எவைகளெல்லாம் நல்லது என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்ததோ அவைகளைத்தான் இந்த உலகத்திலே கர்த்தராக தேவன் உருவாக்கி வைத்தார். ஆனா இப்ப இந்த உலகம் வாழுகிறதற்கு தகுதியற்ற ஒரு உலகமாக, இந்த உலகம் எல்லாம் சீர்கெட்ட ஒரு உலகமாக, நம்முடைய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் அவைகள் மெய்யாகவே நமக்கு எதிரடையான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு உலகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை செயல்படுத்தக்கூடியது யார்னா நீங்களும் நானும் தான். ஏன்னா நம்ம கருத்தை நம்பிதான் கர்த்தராகிய தேவன் இந்த பொறுப்புகள் யாவற்றையும் தந்து வைத்திருக்கின்றார். என்றைக்கு ஒருவன் இந்த ரட்சிப்பின் அந்த மகிமையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில பெற ஆரம்பிக்கிறானோ அன்று முதல் அவனுடைய பணி இந்த உலகத்திலே துவங்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு இருந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் இந்த உலகத்தை விட்டு போகிறதற்குள்ளாக இந்த உலகத்திலே அவனால் உருவாக்கப்பட வேண்டிய எல்லா விதமான சீர்படுத்தப்படக்கூடிய நிலைகள் சரியான விதத்தில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை அந்த உலகத்துல அவன் செய்ய வேண்டிய பணிகளை செயல்படுத்தாமல் ஏதோ ஒரு காரியத்திற்காக வாழ்ந்து பூமி விட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், மறு உலகத்திலே ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக அவன் கணக்குகள் யாவற்றையும் சொல்லணும். என்ன கணக்கு சொல்ல வேண்டும்? இந்த உலகத்துல ஓம் பங்கு இந்த ஒரு பங்கை வச்சிருக்கிறேன். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னதான் உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நெகேமியாவுடைய காலத்துல இடிந்து போன அந்த எருசலேமினுடைய அலங்கங்களை கட்டக்கூடிய பணிகளை கர்த்தராகிய தேவன் உங்களுடைய கரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்தார். அங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் நெகேமியா அந்த பணிகள் யாவற்றையும் பிரித்து கொடுக்க ஆரம்பித்தார். சில பேருக்கு சொன்னா உங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நீங்க வந்து எடுத்து அந்த பகுதிகள் யாவற்றையும் பழுதுபாட்டு கட்டுங்கள். சில மக்களுக்கு இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் நீங்கள் கட்ட வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமான பொறுப்புகளும் நெகேமியாவுடைய தலைமையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தது. அவங்களுடைய கைகளிலே என்னென்ன விதமான வேலைகள் கொடுக்கப்பட்டதோ அந்தந்த வேலைகளை அந்த ஜனங்கள் நேர்த்தியாய் செயல்படுத்த ஆரம்பித்த பொழுது வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம்? அந்த எருசலேம் நகரம் திறப்புகள் இல்லாத ஒரு நகரமாய், பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமாய் எழுப்ப ஆரம்பித்தது. அவங்கவுங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாலே போதும், அந்த நகரம் திறப்பு காணாத ஒரு நகரமாக, சத்துருவுக்கு இடமளியாத ஒரு நகரமாக, அது அடைக்கப்பட்ட ஒரு நகரமாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல சாத்தானுடைய தன்மைகள் மெய்யாகவே கடந்து வர முடியாத அளவிற்கு இந்த உலகம் அடைக்கப்பட்ட ஒரு உலகமாக, பாதுகாக்கப்பட்ட ஒரு உலகமாக, சாத்தானுடைய கரத்திலே நின்று காப்பாற்றப்பட்ட ஒரு உலகமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். இதை நம்ம விட்டுட்டு எத்தனையோ காரியங்களின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டானால், ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், நமக்கு தேவையான அநேக விதமான, அதாவது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான காரியங்களுக்காக நான் அநேக விதமான உழைப்பின் ஊடாக கடந்து போகிறேன், என்னுடைய தொழில் ரீதியான காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய திட்டம் உங்கள் மூலமாய் நிறைவாக்கப்படவில்லை என்று சொன்னால், உலகத்துல ஒருவேளை உங்களுக்கு நல்ல பேர் இருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த பரலோகத்துக்குரிய வேலையை செஞ்சாதான் நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒருவேளை பெரிய ஒரு ஊழியமா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு ஊழியமா இருக்கலாம், அல்லது ஒரு மறைவான ஒரு பங்காய் கூட காணப்படலாம். ஒருவேளை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபமா கூட இருக்கலாம். அந்தந்த திறப்புகள் இருக்கக்கூடிய பகுதியை அடைக்கக்கூடிய வேலையை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார். இந்த வேலைகளை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன பணியோ பெரிய பணியோ, அந்த பணியை நம்ம செஞ்சிட்டாலே போதும், ஆண்டவராக தேவனுடைய முழுமையான திட்டம், தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படி இந்த உலகத்திலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, கைக்கு நேரிடக்கூடிய செய்யக்கூடிய காரியம் எதுவோ அவைகளை முழு பலத்தோடு கூட செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னென்ன காரியத்தெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறாரோ அவைகளை நீங்களும் நானும் அலட்சிய போக்காக அல்ல, முழு பலத்தோடு கூட நாம செயல்படுத்த ஆரம்பித்தால் மிகுதியான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவான பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான மனிதனும் சோழையான ஒரு மனிதனாய் அல்ல, அல்லது பலவீனமான ஒரு மனிதனாகவும் அல்ல. தேவன் எவன் யாவற்றையும் சந்திக்க ஆரம்பித்தாரோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக தேவன் உருவாக்கி அவர்களை கொண்டு உலகத்தை கர்த்தராக தேவன் நிரப்பும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். நீங்களும் நானும் உலகத்தை நிரப்பும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள். உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்குகளிலே மிகுதியான பலன்களை கொடுக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள். இந்த காரியத்தை நாம் ஆழமான விதத்தில் உணர்ந்து கொண்டு இவைகளின்படி நாம் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்க.
கேளுங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்க என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் கூட அதனுடைய முழு ஈல்டிங் அல்லது முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செஞ்சா கூட அதனுடைய பூரணமான பலம் அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சாலும், ஒரு சின்ன ஒரு காணிக்கையை நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்ம செலுத்த ஆரம்பித்தாலும் அதனுடைய பூரணமான பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தராக தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்கமான விதத்தில் எழுத ஆரம்பிக்கின்றார். பலனை இழக்கக்கூடாது. அதிலும் நீங்களும் நானும் அந்த காரியத்திற்கு ஏற்ற பலனை நாம் பெறக்கூடிய ஒரு மக்களாக இல்லை, அந்த காரியத்திற்கு அதிகமான பூர்ணமான பலனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். வேத புஸ்தகத்தில் இன்றைக்கு ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பூரணமான நிறைவான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நிலைகள் எதை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று பாருங்கள். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 3வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்கள் கர்த்தராகிய தேவனை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமான மிகுதியான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய மக்களாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தரை சேவிக்கும் ஜனமாக அல்லது கர்த்தராகிய தேவன் சேவித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் ஒரு மக்களாக, கர்த்தருக்கு அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஒரு மக்களாக நாம் எப்பொழுது மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோமோ, சேவித்தல்னா என்ன அர்த்தம்? எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு மிஞ்சின எந்த விதமான தன்மைகளின் ஊடாக நம்ம கடந்து போகக்கூடாது. கர்த்தர் எவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிக்கிறாரோ அவைகளை தவிர்த்து பின் ஒன்றையும் நான் என்னுடைய மனதளவிலே கூட யோசியாத ஒரு மனிதனாக, அவரையே சேவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தால் மிகுதியான பலன்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டதனுடைய முழு பலனை, நிறைந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை சேவிக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். சேவித்தல் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்யும் ஒரு மக்களாக, கர்த்தருக்கென்று அடிமைகளாய் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதி உள்ளதாக, முழு நிறைந்த பலன்களை பெறக்கூடியதாக விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை பற்றி நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது அவசியம். இந்த அடிமைக்கு பலவிதமான நினைவுகள், அவருடைய சிந்தனையில பலவிதமான தேவைகள் ஒருவேளை காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை குடும்பத்தினுடைய தேவை இருக்கலாம், ஒருவேளை அந்த நாளைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்படக்கூடிய தேவை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கலாம், ஒருவேளை அவனுடைய சரீரத்தில் கூட சில விதமான பலவீனங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கலாம். என்றாலும் கூட எஜமான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல, எழுந்து கூட நிற்க முடியாத அளவிற்கு ரொம்ப பலவீனமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எஜமான் அவனை பார்த்து ஒரு பணியை அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய பலவீனத்தின் நிமித்தம் எஜமானின் வார்த்தையை அவன் கேளாதவனாய் கடந்து போகாது இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் அடிமை. தன்னுடைய பலவீனத்தை அவன் முக்கியமா அவன் தன்னுடைய மனசில் யோசிக்க மாட்டான். எஜமானுடைய விருப்பம் என்ன உண்டோ, அவனுக்கு ஒருவேளை பசிக்க ஆரம்பித்தால் கூட எஜமான் எனக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்னா அந்த எஜமானுக்குரிய சாப்பாட்டை போட்டுதான் பின்பு தனக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் சந்திக்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு அடிமையான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, சேவிக்கக்கூடிய சேவகம்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தராக தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவனுக்கே முதல் இடத்தை கொடுக்கும் ஒரு மக்களாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா கர்த்தராகிய தேவனுக்கு எத்தனாவது இடத்தை நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி நமக்கே தெரியும். 1வது இடம், 2வது இடம், 3வது இடம், எத்தனையோ காரியங்களுக்கு இடங்கள் யாவற்றையும் கொடுத்து விட்டு கடைசியில் கர்த்தராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் இடமளிக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், கர்த்தரை சேவிக்கும் மக்கள் என்றால் எதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்னா, ஆண்டவராக தேவனுக்கே முதல் ஸ்தானத்தை கொடுக்கும் ஒரு மக்களாக, கர்த்தருக்குரிய காரியங்கள் போக மீதி எனக்கு, கர்த்தராகிய தேவனுக்கு உண்டான பங்கு போக மீதி எனக்கு,
கர்த்தராகிய தேவனுக்கு உண்டான ஊழியம் போக மீதி நேரம் எனக்கு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரம் போக மீதியான நேரத்தை நான் எனக்காக பயன்படுத்துவேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் கர்த்தராகிய தேவனை முழு மனதாய் சேவிக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா, நமக்கு உண்டான நேரங்கள் போக கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுக்குற இல்லை, கர்த்தருக்கு நேரங்கள் போக நமக்கு உண்டான மீதியான நேரத்தை நாம் எடுக்கிறது தான் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனுக்கு சேவிக்கும் ஒரு மக்களாக விளங்கக்கூடிய நிலை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தரை சேவிக்கும் ஒரு நிலை என்றால் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயத்தை உங்க கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல அதுல 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார். இன்னொரு வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் இன்னொரு வாசிக்கிறேன். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார். முதல் காரியம் என்ன அப்படின்னா, உலகத்திலே காணப்படும் வேலைகளுக்காக கர்த்தரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது தண்டில் சேவகம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு பொருந்தாத ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் தண்டிலே சேவகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை பதவி செய்கிறது உண்டானார், நான் கர்த்தருக்கு நான் ஊழியம் பார்க்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே நீங்கள் உங்களை போய் மாட்டிக்கொள்ளும்படிக்காக ஒப்புக் கொடுக்க மாட்டீங்க. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் 2வது 3வது 4வது பகுதியில் கடந்து போகும். ஆனால் தேவனுக்கு நீங்களும் நானும் முதல் இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்குகிறது தான் தேவன் எதிர்பார்க்கும் சேவகம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனை ஆண்டவராக தேவன் உருவாக்கினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? நம்முடைய கண்களினால் காணக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை நீங்களும் நானும் நிஜமான உண்மை என்று சொல்லி நாம் நினைவு கூற ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்துல காணப்படக்கூடிய வாழ்க்கை தான் அது ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கை. நாமவே யோசிக்கிறோம், இந்த உலகத்துல நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தான் அது ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல ஓடக்கூடிய ஓட்டங்கள் தான் ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கை. உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய, நாம் சேர்க்கக்கூடிய, நாம் மையாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேகம் காரியங்கள் தான் எனக்கு நிஜமான ஒரு வாழ்க்கை. இல்லை, இவைகளெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளிலே மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போய் நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்னைக்கு நமக்கு முன்னாலே இல்லை. நேற்றைக்கு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அநேகம் காரியங்களை சம்பாதித்த மக்களுடைய நிலைகளை நாம் இப்பொழுது நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா, உங்களை பேர் கூட இப்ப உங்களால என்னாலும் யோசித்து கூட பார்க்க முடியாது. அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்று பாருங்க. அவர்கள் யாருக்காக சம்பாதிக்காங்க, யாருக்காக சேகரிக்காங்க என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் அனுபவிக்கும்படிக்காக அல்ல. அதாவது ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? பனைமரம் வைத்தவன் பார்த்து கொண்டே சாவான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் என்ன செய்யறாங்க, நிறைய சொத்துக்களை சேர்க்கிறார்கள். அவைகளை அநேக விதமான மக்கள், சாப்பிடக்கூடிய மக்களை பார்த்து கொண்டே செத்து போறாங்க. அவனுக்கு அந்த காரியங்களை அவைகள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில தகுதி ஒன்று வருகிறது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நிறைய பேருடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு முதன்மையான இடங்களை கொடுத்து தேவனுக்குரிய காரியங்களுக்கு 2வது 3வது இடங்களை கொடுக்கும் ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பிக்கிறோம். இது சேவகம் பண்ணக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கைக்கு தகுதியானவைகள் அல்ல. ஒருவன் சேவகம் பண்ணுகிறது உண்டானால் முதல் ஸ்தானத்தை கர்த்தராகிய தேவனுக்கும், பின்பு உலகத்துக்குரிய காரியங்களை 2வது 3வதுமான இடமாக நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய உண்மையான ஊழியனாக ஏற்றுக்கொள்ளவே ஆரம்பிக்கின்றார். உண்மையான ஊழியன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுக்கு தான் நம்ம முதல் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவராகிய தேவன் திடீரென்று சொல்லி என்னை அழைக்கிறார், இல்ல ஆண்டவர் என்னால் இப்ப வர முடியாது, எனக்கு நான் அதாவது வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்கிறது, இந்த பணியை விட்டு என்னால் இந்த மாதிரியான ஒரு காரியத்தினூடாக கடந்து போகக்கூடாது என்று சொன்னா, நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய தண்டில் சேவகம் எழுதி கொண்டவன் அல்ல. உங்க பேர் அங்க இல்லை. நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு என்று தண்டிலே சேவகம் எழுதி கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு போக மீதியான நேரத்தை தான் உலகத்திற்கு நீங்கள் தர வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து பாருங்க. நாம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையை பிறரிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. எதற்கு நாம் முதன்மை கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? எது நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். இது இல்லாட்டி என்னால இருக்க முடியாது. இந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இதற்காகவே நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். பணம் சம்பாதிக்கணும், ஆஸ்தி சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இவைகளையே நான் என்னுடைய மனதிலே யோசிக்கிறது உண்டானால் நான் இன்னும் தண்டிலே சேவகம் எழுதி கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறது இல்லை. நிறைந்த பலனை நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கவும் திராணி இழந்த ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன்.
கர்த்தருக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில இழக்கும் ஒரு மனிதனாக விளங்குகிறேன். இப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா, சாத்தானுக்கு என்னை அறியாமல் என்னை நான் விற்று போடுறேன். நான் என்ன காரியத்தை செய்கிறேன்? நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை உன் கையில தந்துட்டு, அதற்கு ஈடாக நீ தரக்கூடிய அநேக விதமான பொருளையும் செல்வத்தையும் அநேக விதமான சம்பாத்தியத்தையும் என்னுடைய கரங்களிலே தாய் என்று சொல்லி நான் அவைகளை மெய்யாகவே வாங்கிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லணும். இதை நான் சொல்லும் போது நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே யாக்கோபு என்ற மனிதன் வீட்டுல உட்கார்ந்து சிவப்பான பயிற்றுங்கூளை காட்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க ஆரம்பிச்சு. வேட்டையாடி களைத்து போய் வரக்கூடிய அந்த ஏசா, அவன் வேட்டையாடிட்டு சாப்பிடுகிறதுக்கு ரொம்ப பசியோடு கூட வர ஆரம்பிக்கிறான். அந்த பசியோடு கூட வரக்கூடிய நேரத்துல சிவப்பான பயிற்றுங்கூழ் வந்து அது ஒரு சாதாரணமான ஒரு சாப்பாடு தான். என்றாலும் கூட சாதாரணமான சாப்பாடு கூட பசி வரக்கூடிய நேரத்தில் அது ஒரு அவ்விதமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். உடனே வரக்கூடிய அந்த ஏசா நேரா வீட்டுக்குள்ள வருகிறா. அந்த கூழினுடைய வாசனை அவனுடைய நாசியிலே வரக்கூடிய நேரத்துல நேராக யாக்கோபுக்கு முன்னதாக கடந்து போனான். யாக்கோபு பார்த்து கேட்கிறா, நீ காய்ச்சக்கூடிய அந்த கூழிலே சற்று நீ எனக்காக நீ தர வேண்டும் என்கிறதை பற்றி. பசி எனக்கு உயிர் போக ஆரம்பிக்கிறது, என்னுடைய ஜீவன் போயிரும் போல இருக்கிறது. ஆகவே உன்னுடைய பயிற்று கூழிலே சிறிதளவு நீ எனக்கு தர வேண்டும் என்கிறதை பற்றி அவன் கேட்க ஆரம்பித்தான். உடனே யாக்கோபு அவனை பார்த்து சொல்கின்றான், நான் உனக்கு காய்ச்சக்கூடிய இந்த கூழை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதற் பேரானவன் என்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு தருவியான்னு கேட்கிறோம். இப்படிதான் அநேகமான நேரங்கள்ல சாத்தான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய உரிமையை வாங்கிட்டு உன் கையில நான் என்ன தர்றேன்? ஒரு சாதாரணமான ஒரே ஒரு கூழை தர்றேன். உனக்கு தேவையான காரியங்களை நான் உனக்கு தருகின்றேன். உனக்கு தேவையான சில எலும்புகளை நான் போடுறேன், நீ சாப்பிடு. இந்த காரியங்களை பயன்படுத்து, ஆனால் உன்னுடைய முதல் உரிமை எனக்கு தர வேண்டும் என்கிறதை பற்றி அவன் கேட்க ஆரம்பித்தான். உடனே அவன் சற்றாகிலும் யோசித்து பாராமல், எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான், சற்றாகிலும் யோசித்து பாராமல் அவன் என்ன காரியத்தை செய்கிறான்? நான் சாகிறதை காட்டிலும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த சேஷ்டபுத்திர பாகமா முக்கியமானது. ஆகவே எனக்கு ஜீவன் தான் முக்கியம் வாய்ந்ததாக இருக்க ஆரம்பிக்கிறதுனால என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இன்றைக்கு நான் உன்னுடைய கரங்களுக்குள்ளாக கையெழுத்து விட்டேன். இப்படிதான் நிறைய பேரு நமக்கு உண்டான ஆவிக்குரிய உரிமைகளை சாத்தானுடைய கரங்களிலே அடமானம் வைத்து சாத்தான் தரக்கூடிய சின்ன சின்ன பிச்சைகளை நாம் வாங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். ஒரு 10 பைசாவுக்காக ஆண்டவராகிய தேவனுடைய மேன்மையான பங்குகளை இழக்கும் ஒரு மக்களாக, சாதாரணமான உலகத்திலே காணப்படும் சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்காக, சாதாரணமான ஒரு தன்மைக்காக ஆவிக்குரிய மேன்மைகளை தொலைக்கும் ஒரு மக்களாக, ஆவிக்குரிய நிலைகளை நீங்களும் நானும் யோசிக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆவிக்குரிய விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆவிக்குரிய விஷயம் சாதாரணமானவை அல்ல. ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆரோன் என்கின்ற மனிதனை குறித்து கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு ஒரு சாதாரணமான ஒரு அழைப்பு தான், ஆசாரியத்துவமான ஒரு அழைப்பு. ஒரு சின்ன ஒரு வேலை, கர்த்தராகிய தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று அவன் சகல பணிவிடைகள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே பலி கொடுக்க வேண்டியது அவசியம். அசைவாட்டக்கூடிய மார்க்கண்டங்களை அசைவாட்டி அநேக விதமான காரியங்களை கர்த்தராகிய தேவனுக்கு தகனமாக காணிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு பணி. இது ஒரு சாதாரணமான ஒரு வேலைதான். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு சொல்றார். நம்முடைய பார்வைக்கு அது சாதாரணம், ஆனால் தேவ பார்வையில் அது கனம் பொருந்தின ஒரு ஊழியம். நம்ம அந்த காரியத்தை சொல்ல சாதாரணம். இந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தையா நான் இவ்வளவு மேன்மையாக இல்லை. தேவ பார்வையில் அது விலையேற பெற்றது. இந்த உலகத்திலே படக்கூடிய பாடுகள் ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய மகிமைக்கு எவ்வளவேன்னு ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் மேன்மை பொருந்தினது. அது உங்களாலும் என்னாலும் நம்முடைய மனதளவில் யோசிக்க கூட முடியாத அளவிற்கு வல்லமையை நிறைந்த ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட நிலைகளுக்காக ஆண்டவராக தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் அடகு வைக்கிறோம் என்று சொன்னால் நிறைந்த பலன்களை தருகிறது. எப்படி நிறைவான பலன்களை தர வேண்டும் என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனை முதல் காரியம் சேவிக்க பழகுங்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்க நீங்கள் பழகுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும், எத்தனை செல்வங்கள் என்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து கொட்டப்பட ஆரம்பித்தாலும், அன்றைக்கு சாது சுந்தர் சிங் தனக்கு முன்பதாக கொட்டப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் செல்வங்களை கண்டு ஆண்டவராகிய தேவன் தான் எனக்கு நல்ல பங்கு என்று சொல்லி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரையோக்கி திசை திருப்ப ஆரம்பித்தாரோ, அதே மாதிரி எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் தேவ ராஜ்யத்திற்கு எவ்வளவேனும் நிகர் ஆனவைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த உலகத்திலே காணப்படும் மகிமையே இந்த உலகத்திலே காணப்படும் ஏதோடும் கூட உங்களாலும் என்னாலும் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது, பேசக்கூட முடியாது. அந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான மகிமையே வேறானது.
இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா மகிமையிலே காணப்படக்கூடியவைகள் அத்தனையும். அதனாலதான் யோவானுக்கு ஆண்டவராக தேவன் தரிசனத்திலே ஒரு காரியத்தை காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த வீதிக்குள்ளாக ஆண்டவராக தேவன் பரலோக ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய வீதிக்குள்ளாக கர்த்தர் அவரை அழைத்துக் கொண்டு போகின்றார். போகக்கூடிய வீதிகள் எல்லா விதமான வீதிகளிலும் அநேக விதமான பொன்னினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீதிகளை அவருடைய கண்கள் பார்த்தது. அப்பதான் யோவான் தன்னுடைய மனதிலே ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். இந்த உலகத்திலே மேன்மையானவைகள் எல்லாம் பரலோகத்திலே கால்களிலே விதிக்கப்படுகிறதுக்கு சமானமாய் காணப்படக்கூடிய ஒன்று. உலகத்துல எதெல்லாம் நம்ம வந்து மேன்மையாக நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்திலே கால்களுக்கு கீழாக நசுக்கப்படக்கூடிய அந்த நிலைகளுக்கு சமானமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறோம். எதெல்லாம் நம்ம வந்து மேன்மையாக நினைக்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய அநேகம் படிப்பு நம்ம மேன்மையா நினைக்கிறோம், அநேக விதமான பணியை நம்ம மேன்மையா நினைக்கிறோம், அநேக விதமான பட்டங்களை நம்ம வந்து மேன்மையா நினைக்கிறோம், அநேக விதமான நம்முடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறோம். இவைகள் எல்லாம் பரலோகத்திற்கு முன்பதாக எந்த விதமான காரியத்திற்கும் ஒப்பிட உங்களாலும் என்னாலும் ஆகிறதே இல்லை. அதுதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவ்வளோ பெரிய மகிமைக்காக ஒரு சாதாரணமான ஒரு தன்மைகளை நீங்களும் நானும் இழக்காது இருக்கிறது எப்படி? ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு பெரிய ஒரு சாமியார் ஒருவர், அந்த சாமியாருக்கு முன்பதாக எல்லா ஜனங்களும் போய் அநேக விதமான நன்மையான காரியங்களை கேட்கும்படிக்காக கடந்து போகிறது வழக்கம். அவரும் வாயை திறந்து நிறைய அநேக விதமான அறிவுரைகளை ஆலோசனைகள் யாவற்றையும் சொல்லுகிறது வழக்கம். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு குடிகாரன் அந்த குடிகாரனை அவனுக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போக ஆரம்பிச்சார். அழைத்து கொண்டு போய் இந்த குடிகாரனுக்கு எப்படியாச்சும் நீங்க வந்து 2 நல்ல வார்த்தை சொல்லி இவனை நீங்கள் மனம் திரும்ப செய்ய வேண்டும். இவன் குடிக்கிறது மட்டுமல்ல, நிறைய குடும்பத்தையும் ஒன்றுமில்லாமல் சீரழிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்ச, நிறைய சொத்துக்களை அழிக்கக்கூடிய ஒரு மனிதராக, நிறைய காரியங்கள் இழக்கக்கூடிய ஒரு மனிதராக விளங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த குடிகாரனை நேராக சாமியாருக்கு முன்னாக அழைச்சிட்டு போனாங்க. அவன் வாயத்திருந்தாலும் ரொம்ப கெட்டவார்த்தை பேசக்கூடிய ஒரு மனுஷன், அநேகம் பொல்லாங்கு நிறைந்த ஒரு மனிதனும் கூட, நிறைய பாவங்களை தைரியமாய் செய்யக்கூடிய ஒரு மனிதனும் கூட, நிறைய கொலை பண்ணியிருக்கார், நிறைய மோசமான காரியங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட. நேராக சாமியாருக்கு முன்பதாக இந்த மனிதனை அழைத்து கொண்டு போன பொழுது அந்த சாமியார் நேராக அந்த குடிகாரனுடைய காலில் போய் விழுந்துட்டார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்ன சாமியாருடைய காலில் தான் எல்லாரும் வந்து விழுந்தாங்க, இப்ப இந்த குடிகாரனுடைய காலில் போய் சாமியார் விழுந்துட்டாருன்னு சொல்லி உடனே எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, என்ன ஐயா நீங்க போய் அவன் காலில் போய் விழுறீங்களே? இவன் எல்லா விதமான எல்லா துன்மார்க்கமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இவன் அதாவது இவனுடைய முகத்துல முழிச்சாலே அன்றைக்கு நம்முடைய குடும்பமே ஒண்ணுமா நாசமா போயிடும். அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய இவனுடைய காலில் போய் விழுறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு திவ்ய மகான் என்கிறதை பற்றி சாமியார் பேசுகிறார். ஏன்னா அவனை பார்த்து மகான்னு சொல்றீங்க, நீங்க தானே எல்லா விதமான காரியங்களுக்கும் அநேகம் ஆலோசனைகளை சொல்லக்கூடிய நல்ல ஒரு மகான், நீங்க போய் அவன் கால போய் விழுகிறதுடைய காரணம் என்ன? உடனே இந்த சாமியார் அவனை பார்த்து சொன்னார், நான் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களையும் துறந்து கடவுளாகிய கடவுளை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக உலகத்தின் காரியங்களை நான் துறக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவன் கடவுளையே துறந்து உலகத்திற்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறான்னு சொன்னா அவன் என்னை காட்டில எவ்வளவு பெரிய மகான் என்பதை பற்றி பேச ஆரம்பிச்சான். கடவுள் இருக்கிறதே பெரியவர், அவரையே அந்த மனுஷன் துறக்கிறது உண்டானா அவன் எவ்வளவு பெரிய மகான் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சார். இப்படித்தான் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியத்தை செய்கிறோம், பெரிய விஷயங்களை தொலைத்து சின்ன காரியங்களை நீங்களும் நானும் பெறக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், தண்டிலே சேவகம் எழுதி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்கு உடமையாக நீங்களும் நானும் சீட்டு எழுதி கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஒரு உடன்படிக்கை எழுதி கொள்ள ஆரம்பிக்கிற, ஆண்டவரே நான் உங்களுக்காகவே நான் வாழ்க்கை வாழ்வேன். நீங்க ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப நாள்ல கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக என்ன ஒரு பொருத்தனைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாது அந்த பொருத்தனை என்ன பொருத்தனை செய்றீங்க. ஆண்டவரே இனி நான் உலகத்திற்கோ உலகம் சார்ந்த எந்த விஷயத்திற்கோ அடிமையானவனாய் அல்ல, நான் உமக்கே அடிமையாக நான் உம்முடைய தண்டிலே சேவகம் பண்ணும்படி என்னுடைய பெயரை எழுதி கொள்ளும்படி உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உடன்படிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனால் உடன்படிக்கைகளை மேற்கொண்ட பிறகு கர்த்தராகிய தேவனை மறந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி நாம் நடக்கிறது உண்டானால் தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல நிறைவான பலன்களை நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒரு நாளும் தர முடியாது. தேவன் எதிர்பார்க்கும் ஒரு வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் வாழ முடியாது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் எல்லா மக்களாலும் தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களா இல்லை, அதான் காரணம்.
கிறிஸ்தவன் உண்மையாகவே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவனாய் விளங்குகிறது உண்டானால் இந்த உலகம் என்றைக்கோ கர்த்தராகிய தேவனுடைய வசமாய் மாற்றமடைய ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் போக ஆரம்பிக்கிறனாலதான் நிறைந்த பலன்கள் இந்த உலகத்திலே காணப்படாமல் இந்த உலகம் எதையோ தேடி போகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். பல இனங்களை ஜனங்கள் தேடுறாங்க. இந்த மார்க்கத்தில் ஏதாச்சும் ஒரு நன்மை வருமா, இந்த மதத்துல ஏதாவது ஒரு அற்புதம் வருமா, இந்த ஒரு காரியத்தினூடாக கடந்து வர முடியுமா? ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்றாலும் கர்த்தராகிய தேவனை காண்பிக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனுக்கு எதிரடையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் மனு குலத்திற்கு உரிய ரட்சிப்பவருடைய வாழ்க்கையிலே கடந்து போக முடியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில தண்டிலே சேவகம் பண்ணும்படிக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் முதல் பலனாக கர்த்தராகிய தேவனையே முதலாக சேவிக்க பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு தர முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். அது கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு ராகேலையும் சேர்த்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். இரண்டாவது சேவகம் எப்படிப்பட்டது அப்படின்னா பலன்களை எதிர்பார்க்காத ஒரு சேவகம். அதாவது இப்ப யாக்கோபு பார்த்த வேலைக்கு அவங்க மாமா கூலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய கூலி கொடுத்துருக்கணும். என்றாலும் கூட இங்கு அவன் அவனுடைய மகளுக்காக என்ன காரியத்தை செய்கிறான், ஒரு கூலியும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராமல் முழு மனதோடு கூட அந்த தண்டிலே அவன் சேவகம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இரண்டாவது முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். தேவனுக்கு என்று செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நானும் சம்பளத்தை எதிர்பார்த்து ஊழியம் பார்க்காதீங்கன்னு கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நிறைய மக்கள் என்ன காரியத்தை செய்யறாங்க, நான் இந்த இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போறேங்க, எனக்கு எவ்வளவு காணிக்க கொடுப்பீங்க, இப்படித்தான் கேட்டு அவர்கள் அநேக விதமான ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் சொல்லுவாங்க, நீங்க உங்களை நாங்கள் ஊழியத்துக்கு கூப்பிடுறோமே, இந்த ஊழியத்திற்கு நாங்கள் எவ்வளவு தொகையை நாங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டீலிங்ல சரியான ஒரு டீலிங் வந்தா தான் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எந்த விதமான காரியத்திற்கும் நிறைந்த பலனை தரக்கூடியவர் கர்த்தர். நீங்க அவருடைய கரத்திலிருந்து பலன்களை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஒரு பலன்களையும் எதிர்பாராமல் கர்த்தருக்கென்று மாட்டை போல நீங்களும் நானும் உழைக்க வேண்டியது அவசியம். எந்த பலன்களும் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும் இல்லையோ, நான் உழைக்கிறதுனால எனக்கு தேவையான சாப்பாட்டை கர்த்தர் தருவார் நீங்க யோசிக்காதீங்க. எனக்கு தேவையான எல்லா விதமான நன்மையான காரியங்களை கடவுள் தருவாரா இல்லை, யோசிக்காதீங்க. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுக்குள் சேவகம் பண்ணும்படிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பலன்களை எதிர்பார்த்தல்ல, பலன்களை எதிர்பாராமல் சேவிக்க பழகக்கூடிய ஒரு மக்களாய் எப்பொழுது நாம் மாற்றமடைய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிறைந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எஜமான் அநேக விதமான பொறுப்புகளை தரக்கூடிய நல்ல உண்மையுள்ள ஊழியக்காரன் யார் அப்படின்னா, வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் அந்த வசனத்திலே நல்ல ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். எஜமான் திடீரென்று வரும் பொழுது விழித்திருக்கிறவனாய் காணப்படக்கூடிய ஊழியக்காரனே அப்படிப்பட்ட கனத்தை பெறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எஜமான் போயிட்டா நான் என்னுடைய பணிகளின் ஊடாக இனி நான் கடந்து போகிறதுக்கு என்ன காரணம் உண்டு, நான் என்னுடைய மன விருப்பத்தின்படி கடந்து போவேன் என்று சொல்லி அந்த பணியாள் தன் இஷ்டத்தின்படியே அநேக விதமான காரியங்களை செய்யாம எஜமான் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி, எஜமான் பார்த்தாலும் சரி பாராமல் போனாலும் சரி, எஜமான் நான் செய்யக்கூடிய பணிகளை கேட்டாலும் சரி கேளாமல் போனாலும் சரி, நான் என்னுடைய வேலையிலே உண்மையும் உத்தமும் உள்ளவனாய் என்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்வேன். அவன்தான் கர்த்தராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். தண்டிலே சேவகம் பண்ணுகிறது எப்படிப்பட்ட ஒரு சேவகம், பலனை எதிர்பாராத சேவிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால தேவன் நம்மை நம்பி, பெரிய தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின மகா உன்னதமான தேவன் இந்த பூமியிலே காணப்படும் பலவீனமான பாண்டங்களாக காணப்படக்கூடிய நம்முடைய கரங்களை நம்பி பலவிதமான பொறுப்புகளை தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாக நீங்களும் நானும் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் நிறைந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் ஜெபிச்ச கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை தரவில்லை, நிறைய பேர் எதிர்பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொல்கின்றார், எதிர்பாராமல் கிரியைகளை செய்யுங்க. கர்த்தர் செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு செய்வேன்.
கர்த்தராக தேவன் எனக்கு நன்மையை தந்தாலும் தராமல் போனாலும் நான் கர்த்தருடைய மனிதனாக நான் இயங்க ஆரம்பிப்பேன். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேக விதமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானது தங்களுடைய வாழ்க்கை விட்டு பறிக்கப்பட ஆரம்பித்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு இயங்கும் ஒரு மக்களாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கப்படி பவுலினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அதாவது 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினால நிறைய பாடுகளின் ஊடாக கடந்து போகின்றார். யூதர்களுடைய முறைமையாக 1 குறைய 39 அடியாக ஏறக்குறைய 3 முறை அவர் மிலாறுகளினால் அடிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக அநேக விதமான மக்களினாலே, கப்பல் சேதத்தினாலே, பொருள் சேதத்தினாலே, கள்ள சகோதரர்களால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளினாலே, இன்னும் ஏராளமான காரியங்களினாலே உபத்திரவத்தின் ஊடாக அவர் கடந்து போக ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு அவர் இம்மி அளவும் விலகி போனாரா என்று பாருங்கள். ஏன் அப்படி விலகி போகவில்லை என்றால் அவர் பலனை எதிர்பார்த்து ஊழியம் பார்க்கல. கர்த்தராகிய தேவனின் மேலே அன்பு கூர்ந்து ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சு. அதான் காரணம். கர்த்தராகிய தேவனை நேசித்து நீ ஊழியம் செய்யுங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்து அவர் மேல பூர்ணமான அன்பு செலுத்தி நீங்க அவர்கள் ஊழியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அதாவது உங்க மேல இருக்கக்கூடிய சில நம்பிக்கையினால அதாவது அந்த கான்பிரேயருக்கு இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி நான் பல விஷயங்கள் நான் கேட்கறது கூட கிடையாது. ஆனா கான்பிரேயரை பற்றி நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்னா, இந்த கான்பிரேயர் இது யாருக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்ல. தேவன் நம்முடைய கையை நம்பி தந்திருக்கக்கூடிய ஒரு ஊழியம், சின்ன ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்புல நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியா இயங்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நான் இயங்காம போகலாம், ஆனால் இயங்காமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராக தேவனுடைய சந்திப்பின் நாள்ல கர்த்தராக தேவன் நம்மை பார்த்து கேட்பாரு, உன் கையில ஒரு சின்ன ஒரு வேலை தான் தந்தேன்பா, இந்த ஒரு சின்ன ஒரு வேலையிலே நீ உண்மையான ஒரு மனிதனாக இல்லை. இப்படி நீ காணப்படுகிறது உண்டானால் உன்னுடைய கரங்களை நம்பி பெரிய காரியங்களை நான் தருகிறது எப்படி? சின்னத்துல அல்லது கொஞ்சத்திலே நீ உண்மையற்றவனாய் காணப்படுகிறது உண்டானால் மிகுதியானதை உன்னுடைய கரங்களை நம்பி நான் தருகிறது எப்படி? கர்த்தர் அப்படிதான் கேட்பார். அப்ப ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன வேலையோ பெரிய வேலையோ இவைகளை நீங்களும் நானும் பொறுப்பாய் இருந்து செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதான் கர்த்தர் சொல்லுங்க. இரவுல செய்யக்கூடிய ஜபமா இருக்கலாம், அதிகாலையில் இருட்டோடு இருந்து செய்யக்கூடிய ஜபமா இருக்கலாம், நள்ளிரவிலே செய்யக்கூடிய ஜபமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். திடீரென்று சொல்லி இரவு நேரத்துல வீடுகளிலே காணப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்படக்கூடிய அழைப்பாய் கூட காணப்பட ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை அல்லத்தட்டாமல் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால், மனப்பூர்வமாய் செயல்படுத்த ஆரம்பிச்சா நிறைந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாய், பலன்களை எதிர்பாராம நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தா நிறைந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எந்த காரியத்தையும் நீங்கள் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே பலன்களை எதிர்பார்த்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமா அந்த வேலையை நிறைவாக செய்து முடிக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம செய்வோம், ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம போய் செய்வோமே தவிர முழு மனதோடு கூட அந்த ஒரு காரியத்திற்காக நீங்களும் நானும் செய்ய மாட்டோம். ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய அந்த பணிகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டிய, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் சரி, ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சாலும் சரி, பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாலும் சரி, அல்லது கர்த்தருக்குரிய ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை நேசித்து அந்த வேலையை செய்யுங்க. அந்த ஒரு காரியத்தை நீங்க மனப்பூர்வமாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் தான் வசனத்தில் என்ன போட்டுருக்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறது மேலதான் கர்த்தராகிய தேவன் பிரியப்பட ஆரம்பிக்கிறார். நீ மனப்பூர்வமா கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நீ ஜெபம் பண்ணக்கூடிய அந்த நேரம் நான் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணணுங்க, வேற வழி இல்லை, காலையில் அதிகாலை 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டுமே, உடனே நான் போய் கடமைக்காக போய் முகத்தெல்லாம் போய் கழுவி கொண்டு வந்து கர்த்தாவே இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண கடற்கடந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார்னா, ஆண்டவராகிய தேவனை நேசித்து 5 மணிக்கு ஜெபம் என்று சொன்னால் 4 மணி 50 நிமிஷத்துக்கு போய் உட்கார்றேன். ஆண்டவரே 5 மணி வரைக்கும் நான் உங்களை உட்கார வைத்து காத்திருக்க வைக்கிறதா? ஆண்டவராகிய தேவன் வருகிறதுக்கு முன்பதாக நான் போய் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் 5 மணிக்கு வருகக்கூடிய முன்பதாக நான் போய் உட்கார்ந்து அந்த பணிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே மகிமைப்படுத்தி அந்த காரியத்தை நான் செயல்படுத்த, இப்படி நான் விருப்பத்தோடு கூட ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பிச்சாதான் தேவன் அவைகளிலே நிறைந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையை தரக்கூடியவராய் விளக்குகிறார். இயேசு செஞ்ச ஊழியத்தை பாருங்களேன். எந்த ஊழியத்தையும் அவர் கடமைக்காக ஊழியம் பார்க்கவே இல்லை. இயேசு செஞ்ச ஊழியத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் அவர் கடமைக்காக ஊழியமே செய்யல. அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லா விதமான ஊழியங்களிலும் மனப்பூர்வமாய் இந்த ஊழியங்களை அவர் செய்யக்கூடியவரை விளங்க ஆரம்பித்தார். நேசித்து ஊழியங்களை செஞ்சார். அந்த ஊழியத்தினால அநேக விதமான பாடுகள் அவருக்கு வரக்கூடியதாய் விளங்கிற்று. அநேக விதமான மக்கள் அவருக்கு விரோதமான வார்த்தையை பேச ஆரம்பிச்சார். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்காக ரோம வீரர்கள் வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சீஷர்களிலே ஒருவனாய் காணப்படக்கூடியவன் இயேசுவை அவர்கள் பிடிக்கிறார்கள் என்பதை பற்றி கண்ட மாத்திரத்துல தன்னுடைய அறையிலே காணப்படக்கூடிய பட்டயத்தை உருவி ரோம வீரனுடைய வலது காதரை அவர் வெட்டினார்.
இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இயேசுவை பிடிக்கும்படிக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப இயேசுடைய சீஷர்களின் சார்பாக ஒரு மனிதன் அவன் கையில வைத்திருக்கக்கூடிய பட்டயத்தை வைத்துக் கொண்டு அந்த ரோமர்களுடைய வலது காதலை அவன் வெட்டி. இப்ப இயேசு என்ன காரியத்தை செய்றார் பாருங்க. ஒருவேளை இந்த பணிகளை ஆண்டவராகிய தேவன் ஒரு கடமைக்காக செய்திருக்கிறது உண்டானால் நிச்சயமாக அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்க மாட்டார். அந்த காதை எடுத்து அவனுடைய அந்த இருப்பிடத்திலே கொண்டு வைத்து அவனை சுகமாக்கி கர்த்தராகிய தேவன் அனுப்புகிறார். அப்படின்னு அர்த்தம், தேவன் அந்த பணிகளை நேசித்து செயல்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்கினார். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆண்டவராக தேவனுக்கென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையாய் காணப்பட ஆரம்பித்தார். கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கையா இருக்கலாம், கர்த்தருக்கு நம்ம செய்யக்கூடிய அநேக விதமான முதல் மணி நேரமா இருக்கலாம், அல்லது தேவனுடைய பணிகளாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நேசித்து செயல்படுத்த ஆரம்பித்தால் நிறைந்த பலன்களை நீங்களும் நானும் தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும். அதற்கு உரிய பலன்களை நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரினுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு அற்புதத்தை செய்யறேன்னு சொன்னாரே, இது வரைக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யறேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏனென்றால் இப்படி நான் எதிர்பார்த்து நான் செய்கிறது உண்டானால் உண்மையான ஒரு வேலையை நான் செய்ய முடியாது. அந்த ஆண்டவராக தேவனுடைய நாமத்தை, இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். கர்த்தருடைய நாமத்தினால அந்த தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய எலிசாவுக்கு முன்பதாக குஷ்டரோகியாய் வருகிற அந்த நாகமான் வரக்கூடிய அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் அறிவிக்கின்றான். நீ போய் யோர்தான்ல போய் 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய மாம்சம் சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறதை பார்ப்பாய் என்று சொல்லி முதல்ல போய் அவன் போய் மூழ்கும்படிக்காய் கடந்து போக ஆரம்பித்தான். யோர்தான் நதிக்கு முன்னால போறதுக்கு முன்னாலே மனதுக்குள்ளாக ரொம்ப திட்ட ஆரம்பிச்சான். எங்க நாட்டுல அநேக விதமான எத்தனை விதமான நதிகள் இருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல இங்கு காணப்படக்கூடிய யோர்தான்ல போய் நான் ஸ்நானம் பண்ணுகிறது உண்டானால் இந்த வியாதி என்னை விட்டு நீக்கப்பட முடியுமா என்று சொல்லி ரொம்ப அவனுக்கு கோபதாபமாய் காணப்படக்கூடிய நிலை. அப்ப கூட இருக்கக்கூடிய அவன் கூட இருக்கக்கூடிய மனுஷன் சொல்றான், எஜமானே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னா நீங்க கட்டாயம் அந்த விஷயத்துக்கு செஞ்சிருப்பீங்க தானே. இந்த ஒரே ஒரு வார்த்தைகளின்படி நீங்க கீழ்ப்படிந்து பாருங்கள், ஒருவேளை கடவுளுடைய நாமத்தினாலே அற்புதங்கள் உருவாக்கப்படலாம் என்கிறதை பற்றி அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில அவன் போறான். நேராக அந்த யோர்தான் நதிக்குள்ளாக கடந்து போகின்றான். கடந்து போய் முதலாக கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அவன் மூழ்கி ஸ்நானம் பெற ஆரம்பிச்சான். மூழ்கி எழுந்து எழக்கூடிய நேரம் அந்த மனுஷனா விளங்குறான். எழக்கூடிய நேரத்தில் அவன் என்ன விதமான காரியத்தை பார்த்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் எழுந்து முதல் காரியமாக தன்னுடைய கையங்காலையும் பார்த்திருப்பான். அந்த குஷ்டரோகம் இன்னும் இருக்கிறதா, கொஞ்சமாச்சும் மாறி இருக்கான்னு பார்த்திருப்பான். கொஞ்சம் கூட மாறவில்லை என்று சொன்ன உடனே மறுபடியும் அவன் மூழ்கி 2வது முறை எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல 2வது முறையாகிலும் கொஞ்சம் மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்குமா என்கிறதை பற்றி அவர் யோசித்து பார்ப்பார். இப்படி எதிர்பார்த்து மூழ்கக்கூடிய நேரம் வரைக்கும் மாற்றமே வரல. இறுதியிலே அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 7வது முறை மூழ்கி ஸ்நானம் பண்ணின பொழுது அவனுடைய மாம்சம் அப்படி சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாற்றமடைய ஆரம்பிச்சிருச்சு. வேதம் சொல்கிறதை போல எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியத்திற்கு பலன்கள் வராது. எதிர்பாராமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முழு நம்பிக்கையோடு அவைகளை நேசித்து நீங்கள் அந்த வேலைகளை செயல்படுத்துகிறது உண்டானால் நிறைவான பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். 3வது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறான் என்றார்கள். போதனை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா வேத பிரமாணத்திற்கு உட்பட்டதான சேவகத்தான் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியது. பவுலை அவங்க குற்றப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? வேத பிரமாணத்திற்கு விரோதமாய் போதித்து தேவனை சேவிக்கும்படிக்காய் அவன் வார்த்தைகளை சொல்கிறான்னு சொல்றாங்க. தேவனாகிய கர்த்தரை ஒரு மனிதன் சேவிக்க வேண்டும் என்றால் எப்படி சேவிக்கணுமா? வசனம் சொல்கிறதை போல வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஒரு சேவகம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு சட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்கள் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளின்படி வாழுகிறதுதான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய சட்டங்கள். ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். நீங்க சட்டத்திற்கு மீறி மல்யுத்தம் பண்ணினால் அந்த மல்யுத்தத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சட்டம் என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதோ அவைகளின்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியம். வேத சட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விதமான காரியத்தை செய்யும்படி என்னோடு கூட பேசி போதிக்க ஆரம்பிக்கிறது. நீ எந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்,
எந்த காரியத்தை நீ செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அவைகளை அன்பு சார்ந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே நீ செயல்படுத்த வேண்டியது அவசியம். அன்பு இல்லாமல் எவைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அவைகளினுடைய நிறை பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் போதிக்க ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அன்பு நிறைந்தவர்களாய் போதிக்க பழகுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பாய் நீங்கள் ஊழியம் செய்ய பழகுங்க. அன்பிலே பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். நீங்கள் எதை செய்தாலும் அன்பு உங்கள் வாழ்க்கையினுடைய பேசிக் தியரியாக காணப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு பல விதமான சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். சட்டத்திற்கு மிஞ்சி நம்ம போயிடக்கூடாது. எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் நிறை பலன்களை பெறக்கூடியதாக விளங்க முடியும். இப்போ உதாரணமாக ஒரு பந்தய சாலையில் நம்ம ஓடுகிறோம் என்று சொன்னால் பந்தய சாலையில் ஓடுகிறதுக்கு பல விதமான சட்டங்களை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சட்டங்களை சொல்றாங்க? சில ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க பந்தய சாலையில போறதுக்கு முன்னால ஏதாகிலும் ஊக்க மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அநேக விதமான தேவையற்ற அதாவது அநேக விதமான ஆரோக்கியமற்ற பானங்களை நீங்கள் அருந்தக்கூடாதுங்கிறத பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக மதுக்குரிய அந்த காரியங்களை யாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஏதாகிலும் இப்படிப்பட்ட காரியங்களை சட்டத்திற்கு மீறின காரியங்களை செய்கிறது உண்டானால் நீங்கள் கட்டாயம் அந்த பந்தய சாலையிலிருந்து மெய்யாகவே நீக்கப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். பந்தய சாலத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றால் சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டே நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். கர்த்தரை சேவிக்கணும்னாலும் வசனத்தில் என்ன போட்டுருக்கு? சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டே நீங்களும் நானும் சேவிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனம் என்ன காரியத்தை சொல்கிறது? கர்த்தராகிய தேவனை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்றால் சட்டம் சொல்கிறது, பயத்தோடு அவரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு அவரிலே களி கூறுங்கள். பயம்தான் நம்ம சேவிக்கணும். சேவிக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன சட்டம் சொல்கிறது? பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய தகப்பன் தான் என்றாலும் தகப்பனுக்குரிய பயம் எனக்கு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் எனக்கு நண்பன் தான் என்றாலும் அந்த ஒரு பயத்தோடு நான் அவரை அணுக பழக வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டுக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் பயத்தோடு நான் அவருக்குள் மெய்யாகவே இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் காணப்படக்கூடிய திவ்ய வாசகனாகிய யோவான் ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த சீஷர்கள் சூழ இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே இயேசுவுக்கு அருகாமையிலே போய் உட்கார்ந்து கொண்டு இயேசுவில் மார்பிலே அவன் போய் சாய்ந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது அவனுடைய வழக்கம். ஆண்டவராகிய தேவன் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினால் எப்பொழுது பார்த்தாலும் இயேசுடைய மார்பிலே போய் சாய்ந்து கொள்வான் யோவான். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய வெளிப்படுத்தும் விசேஷத்துக்குரிய அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகின்றார். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய அந்த ஒரு நேரம், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய மகிமையான பிரகாசம் அவனுக்கு முன்பதாக இறங்கி வருகிறது. என்னுடைய கண்கள் பார்த்தது. பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த தேவனுடைய மார்பிலையா நான் போய் சார்ந்திருக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தேன். அவரை கண்ட மாத்திரத்தில் முகங்குப்புற தாழ கீழே விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், சேவிக்கணும். எப்படி சேவிக்க வேண்டும்? பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு அவரிலே நீங்கள் களிகூற பழக வேண்டியது அவசியம். நீங்க சந்தோஷப்படுங்க என்றாலும் அதிலே ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக எல்லை மீறி நான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை பேசிடக்கூடாது. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக எல்லை மீறி ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருக்கு முன்பதாக துணிகரமாய் ஒரு வார்த்தையும் நான் உச்சரித்து விடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தரை அணுகக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்க பழக வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விதமான திட்டங்கள். வேதம் என்னென்ன விதமான வழிமுறைகளை எனக்கு கற்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறதோ, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படிக்காக கடந்து போகிறோம். அதாவது அந்த ஊழியக்காரர்கள் எனக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவராகிய தேவனை ஒரு நண்பனை போல நீங்கள் நேசித்து அவரோடு கூட பேசுங்க. அதுக்காக போய் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இப்போ ஆண்டவருக்கு முன்பதாக போய் நம்ம போய் அமரக்கூடிய நேரத்தில் வடப்பட நம்ம பேச முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனை நண்பனை போல நான் நேசிக்க வேண்டும் உண்மைதான். என்றாலும் கூட ஒரு பயம் கலந்த நட்பு எனக்குள்ள இருக்கணும். ஒரு பயம் கலந்த ஒரு அன்பு எனக்குள்ள இருக்கணும். ஒரு பயம் கலந்த ஒரு நேசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தரை நான் முழுவதும் நேசிக்கணும் என்றாலும் ஒரு பயம். ஏனென்றால் அவர் தேவன், நான் மனுஷன். மனிதன் என்றைக்கும் தேவனோடு கூட ஈக்குவலண்டாக ஆக முடியாது. நல்லா யோசிக்கணும். மனிதர்கள் கர்த்தராகிய தேவனுடைய பார்வையிலே ரொம்ப சொற்பமாக அற்பமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு சாதாரணமான மக்கள். ஒருவேளை நம்ம பார்வைக்கு நம்ம பெருசா தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் ஒரு காரியத்திற்கும்
மெய்யாகவே பயனாக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு மக்கள். நம்ம போய் அவருக்கு சமானமாக பேசுகிறது எப்படி யோசிப்பாரு? நம்மை போய் நாம் அவருக்கு ஒப்பனையாக சொல்லுகிறது எப்படி? கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான காரியத்திற்கும் சர்வ வியாபியாய் காணப்படக்கூடிய ஒரு தேவன். அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்திற்கும் அவரே இயக்கக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய வார்த்தை இல்லாமல் ஒண்ணுமே இயங்காது. இந்த உலகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். அண்ட சராசரங்களை காணப்படக்கூடிய ஒரு நிலையாய் இருக்க ஆரம்பிக்கலாம். எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவர் அசைவில்லாமல் எந்த காரியமும் ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படிக்காய் கடந்து போகக்கூடிய நீங்களும் நானும் எப்படி போகணும்? பயத்தோடு வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக, வசனம் சார்ந்த ஒரு மக்களாக, எதை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலும் கூட வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் கர்த்தராக தேவனோடு கூட தொடர்பு கொள்ள நீங்கள் பிரயாசம். அதுதான் சட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே வசனத்திற்கு உட்பட்டு பிதாவாகிய தேவனை அவர் தொடர்பு கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே வசனத்திலே நிறைந்து வசனத்தின்படியே கர்த்தராகிய தேவனை போய் கேட்க வேண்டியது அவசியம். இந்த ஒரு காரியத்தை நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வாதம். அப்படிதான் நம்ம கேட்கலாம். நீங்க கொடுக்குறீங்களா மாட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நானும் கேட்க முடியாது. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அதிகாரம் பண்ண உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்களும் நானும் எல்லா விதமான காரியத்திற்கும் கீழாக தரை மட்டும் தாழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஜீவியாக காணப்படக்கூடிய ஒரு மக்கள். ஆகவே இந்த உலகத்திலே காணப்படும் அற்ப பிரயோஜனமாய் வாழக்கூடிய நீங்களும் நானும் அவரோடு கூட எதிர்த்து நிற்கிறது எப்படி என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு கிரியைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குங்கள். எதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும், ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சாலும், கிரியை செய்ய ஆரம்பிச்சாலும், கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் வளரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், எவைகளாக காணப்பட ஆரம்பித்தாலும் சட்டங்களின்படியே நீங்கள் காரியங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். எது சட்டம்? கர்த்தருடைய வேதங்கள் நமக்கு சட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவைகள். சட்டத்திற்கு உட்பட்டு எவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அவைகள்தான் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாய் விளங்க முடியுமே தவிர, மற்றபடி ஆசீர்வாதங்கள் நிறைந்த பலன்களை நாம் தர வேண்டும் என்றால் சட்டத்திற்கு உட்படாத நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவன் எதிர்பார்க்கும் நிறை பலன்களை கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஆகாது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு பண்ணுகிறேன். ஒரு தோட்டத்துல, அதாவது நீர்ப்பாய்ச்ச ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய செடிகளை நாம் நட்டு வைத்திருக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீர் யாவற்றையும் வந்து பாய்ச்ச ஆரம்பிக்கின்றோம். தண்ணீர்கள் வேகமாய் ஓடிக்கொண்டே வரக்கூடிய அந்த செடிகளிலே எந்த செடிகளுக்கும் பக்கத்தே தண்ணீர் வந்து தேங்கி நிற்காம அது வாட்டுக்கு வந்து ஓடிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. இப்ப அந்த செடிகள் நல்ல ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சியை தர வேண்டும் என்றால் அந்த செடிகள் அநேக விதமான பாத்திகளினால் மெய்யாகவே கட்டப்பட்டு அதற்குள் தண்ணீர் சேகரம் பண்ண ஆரம்பிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த செடிக்கு உரிய பலன்களை அது நிறைவாய் தர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் நிறைந்த பலன்களை தர உங்களாலும் என்னாலும் ஆகும். சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்தால் நிறைந்த பரிசு நம்ம பெற முடியும். சட்டத்தின்படி நாம செய்யாம கண்டமணிக்கு நம்ம அடிக்கிறோம் சொன்னா நிச்சயமான பரிசுகளை நீங்களும் நானும் ஒரு காலத்திலும் பெற முடியாது. நிறைந்த பலன்களை தரும்படிக்காகவே தேவன் நம்மை அழைத்தார். நிறைவான ஆசீர்வாதங்களை தரும்படிக்காக எல்லா விதமான மக்களும் உங்கள் நிமித்தமாக தேவனுடைய மகிமையை இந்த உலகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் மெய்யாகவே வசிக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் மாற்றப்படுவதற்கு யார் காரணம் சொன்னா தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் அல்ல, தேசத்திலே காணப்படக்கூடிய அரசியல்களும் அல்ல, நீங்களும் நானும் சரியாக இயங்காதிருக்கிறது தான் மூல காரணம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சரியா இயங்கிட்டனாலே போதும் இந்த உலகம் சீர்படுத்தப்பட்ட ஒரு உலகமாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சின்ன வயசுல நான் வாழக்கூடிய என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நான் நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அந்த காலத்துல இரவு நேரத்திலே தனியாக 12 மணி 1 மணிக்கெல்லாம் தைரியமாக யார் வேண்டுமானால் நம்ம வந்து கடந்து போக ஆரம்பிக்கலாம். எந்த பயமே கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளாக எந்த விதமான திருட்டுக்குரிய காரியங்கள் எத்தனையோ விதமான பொருட்களை அவங்க வைக்க ஆரம்பிச்சாலும் கூட அவர்கள் வீட்டை திறந்து போட்டு கூட தூங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய ஆரம்ப நாட்களை நாங்கள் கண்ட அந்த காட்சி அப்படித்தான். நிறைய காரியங்களிலே நம்ம வந்து பார்க்கக்கூடிய நேரங்கள்ல எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு மருத்துவமனைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் தைரியமா போயிட்டு தைரியமா நம்ம திரும்பி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ள போயிட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம்னா திரும்ப இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கிட்னி இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க ஐயா. அவங்க வந்து உள்ள பார்த்து தான் அனுப்பிவிட்டாங்க என்றாலும் கூட ஏதோ ஒரு பக்கத்துல இந்த லெஃப்ட் சைட்ல பின்பக்கத்துல அப்படியே லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. அது ஒருவேளை இருக்கிறதா ஒருவேளை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தெரியவில்லை என்பதை பற்றி நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த காலம் அப்படி நமக்கு எதிராக காணப்படக்கூடிய ஒரு காலம். அதுக்கு என்ன காரணம் என்றால் இயங்கும் கிறிஸ்தவன் இயங்காது இருக்கிறது தான் காரணம். நீங்களும் நானும் சரியா செயல்படக்கூடிய ஒரு மக்களா இல்லை. ஆண்டவராக தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்க
ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகம் முழுவதும் ஆரம்ப நாட்களில் உருவாக்கப்பட்டதை போல ஆரம்ப நாட்களில் உலகம் எல்லா மக்களுக்கு சாதகமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அந்தந்த பருவத்திலே அந்தந்த காரியங்கள் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் தரப்படக்கூடியதாக, எந்த மனிதனும் தனக்கு உண்டான காரியங்களுக்கு போக மீதியானவைகளை அவன் மிச்சமாக அநேகமான காரியங்களை சேர்க்கும் ஒரு மனிதனாய் அல்ல, எல்லா விதமான காரியத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் வாழ ஆரம்பிச்சான். ஆனா இன்றைக்கு மனுக்குலம் இப்படி மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், சாத்தானை பிரவேசிக்க செய்யும்படிக்காக நல்ல பலன்களை தரக்கூடிய நீங்களும் நானும் பலன்களை இழக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு மீண்டும் நீங்களும் நானும் நிறை பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகம் செழிப்புள்ளதாக தேவனுடைய சித்தம் செய்யும் ஒரு உலகமாக மீண்டும் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்குள்ளாக வரக்கூடிய அந்த காலம் சீக்கிரமாய் அந்த ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட போகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே தான் மீண்டும் 1000 வருஷம் ஆண்டவராகிய தேவன் ஆளுகை செய்ய போகின்றார். இப்ப இந்த உலகத்தை பாருங்க, இப்ப கர்த்தராகிய தேவனுடைய பாதம் உலகத்துல வந்து நிக்க முடியுமான்னு பாருங்க. எங்க பார்த்தாலும் அசித்தம், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம். இந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நிறை பலன்களை கொடுக்கும் மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் உலகம் தேவனாகிய கர்த்தரை மீண்டும் சந்திக்க ஆயத்தப்படும் உலகமாக நம் நிமித்தமாய் மாற்றப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையிலே நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்கும்படிக்காக தேவனாகிய உம்மை நாங்கள் சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேவன் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில கர்த்தராகிய தேவனை நாம் சேவிக்க வேண்டும். ஒன்று, கர்த்தராகிய தேவனுக்குள் நாம் தண்டிலை சேவகம் எழுதி கொள்கிறது உண்டானால் பிழைப்புக்கு அடுத்த எந்த அலுவல்களிலும் அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். அப்படின்னு அர்த்தம், முதல் ஸ்தானத்தை தேவனாகிய கர்த்தருக்கே கொடுக்கும்படிக்காக அவருடைய நிலைகள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது. பலன்களை எதிர்பாராமல் சேவிக்கும் ஒரு மனிதனாக தன் நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்கின்றான். மூன்றாவதாக, சட்டத்திற்கு உட்பட்டவனாக தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறதுனாலே நிறைந்த பலன்களை தந்து பூமியை ஆண்டவராக தேவனுடைய பாதம் வந்து மிதிக்கத்தக்கதாக இந்த பூமியை சுத்திகரிக்கும் ஒரு மனிதனாக அவனுடைய நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இத்தனை காலங்கள் என் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதாய் காணப்பட்ட காலங்கள் போதும். இனி கர்த்தருடைய பாதம் வந்து தங்கக்கூடிய அளவிற்காக இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் ஆண்டவராக தேவனுக்கு சித்தமானதாக, கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தப்படுத்தப்படத்தக்கதாக, ஆண்டவராகிய தேவனுடைய ஆளுமைக்கு இந்த பூமி மீண்டும் கடந்து போகக்கூடிய அளவிற்காக மனிதனை பூமியை மனுஷனுடைய கரங்களை நம்பி கர்த்தராகிய தேவன் தந்து இவைகளை பண்படுத்தவும் காப்பாற்றவும் வைத்தாரே. பண்படுத்தவும் காப்பாற்றவும் வேண்டிய நீங்களும் நானும் பண்படுத்தாமலும் காப்பாற்றாமலும் விட ஆரம்பித்ததினாலே சாத்தான் இந்த பூமியை தன் கையகத்திலே கொண்டு வரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தானே. அதனாலதான் பூமி இன்றைக்கு மனுக்குலத்திற்கு எதிராக, இன்றைக்கு அநேக விதமான நம்பக்கூடிய காரியங்களுக்கு எதிராக காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய தேவன் தந்த அந்த பூமியை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பை மீண்டும் கர்த்தர் நம்முடைய கரங்களை தருகின்றார். நிறைந்த பலன்களை நாம் தருகிறது உண்டானால் நிச்சயமாய் பூமி தன்னுடைய பலன்களை தந்து தேவன் தங்கும் ஸ்தலமாக இந்த உலகம் மீண்டும் உருவாக்கப்படுகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொன்னாரே. நாங்களும் இயங்கும் கிறிஸ்தவனாக தேவனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உமக்கே முதல் இடத்தை கொடுக்கும் ஒரு மக்களாக கர்த்தருடைய சமூகத்திலே பலன்களை எதிர்பாராமல் அன்பு கூர்ந்து எல்லா விதமான கிரியைகளையும் செய்யும் ஒரு மக்களாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கங்களை தாரும் என்று உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட அந்த சத்திய வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படையிலே நிறை பலன்களை நாங்கள் தர வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனை நாங்கள் சேவிக்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டுமே. பிழைப்பு கெடுத்த வேலைகளுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்த தேவனாகிய கர்த்தரை அலட்சியப்படுத்தி விடாதபடிக்காக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே பலன்களை எதிர்பார்த்து ஊழியம் செய்யாத ஒரு மக்களாக கர்த்தராகிய தேவனை அன்பு கூர்ந்து கர்த்தராகிய தேவனை நேசித்து நாங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு மக்களாக கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விதமான காரியத்தையும் தேவனுக்குள்ளாக செய்து முடிக்கும் ஒரு மக்களாக வேதத்திற்கு உட்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மக்களாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தரில் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலன் இல்லாத ஒரு பாத்திரமாய் அல்ல, நாங்கள் பலன் பெறக்கூடிய ஒரு பாத்திரமாக, பலமுள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, நிறைந்த பலன்களை நாங்கள் தரக்கூடிய அளவிற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய
நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் காணப்படும் எல்லா நிலைகளை விட்டு நாங்கள் விலகி தேவனுக்குள் பலனுள்ள ஒரு பாத்திரமாக, பலன் கொடுக்கும் ஒரு பாத்திரமாக, கர்த்தராகிய தேவனால் விரும்பப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களின்படி நாங்கள் நிலைத்திருந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.